முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் நளினி தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பரோலில் வெளிவந்துள்ளார். நெல்லையில் வசித்து வந்த நளினியின் தந்தை சங்கரநாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னை கோட்டூரில் உள்ள நளினியின் சகோதரர் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்க நளினியை பரோலில் விடுவிக்குமாறு அவரது தாய் பத்மாவதி வேலூர் சிறை அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சிறை நிர்வாகம் நளினியை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பரோலில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி தந்தையின் இறுதிச் சடங்கில் நளினி கலந்து கொள்கிறார். இதனிடையே நளினிக்கு பரோல் வழங்கி உத்தரவிட்ட சிறைத்துறைக்கு அவரின் சகோதரர் பாக்கியநாதன் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 7 பேரை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்றைக்கு காலையில் என்னுடைய சகோதரி 6:30 மணிக்கு வேலூர் மத்திய சிறையிலிருந்து கிளம்பி இருக்கிறாங்க. கிளம்பி 11 மணி வாக்கில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 3 மணி வாக்கில் இறுதி சடங்கு நடக்கும். 4 மணி வாக்கில் அவங்க மீண்டும் மத்திய சிறைக்கு செல்வார்கள் என்று நம்புகிறோம். இந்த முறை நாங்கள் அணுகிய போது உடனடியாக மனித நேயத்தோடு சிறைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசும் இந்த பரிந்துரைக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது. தமிழக அரசுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.